ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேசுகிறேன்னா, உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசுக்கு ஒரு செருப்படி கிடைச்ச மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம தக்லைஃப் விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணப்போ தணிக்கை செய்யப்பட்ட ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி தான் உரிய பாதுகாப்போட தக்லைஃப் படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசுக்கு உத்தரவு போட்டிருக்கு. இதில் கமலஹாசன் அவர்களோட தக்லைஃப் படம் விமர்சன விதியில் வெற்றி பெறலை. ஆனால் அவருக்கு நான் உண்மையான ரசிகனாக இருக்கேன். ஏன்னா மன்னிப்பு கேட்காம கம்பீரமாக நின்னார். நான் ஏன் மன்னிப்பு கேட்கணுன்ற அந்த சில பேர் ஈகோன்னாங்க. அது ஈகோ இல்லை, தமிழன்ற திமிரு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ தக்லைஃப் படத்தில் கர்நாடக மொழி பற்றி அவங்க கமலஹாசன் கூடிய எந்த அவதூறும் அவதூறாக தெரியல. ஒரு காமெடி பண்ணால் அவனால் காமெடி பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட வில்லங்கம் பண்ணுவீங்களான்னு உச்சநீதிமன்றம் நல்ல சரமாரியே கேள்வி கேட்டிருக்கு. அதாவது கர்நாடக உயர்நீதிமன்றம் மன்னிப்பு கேட்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கன்னு கர்நாடகா உயர்நீதிமன்றத்தையும் கண்டனம் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். ஸோ கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய வெற்றி பெற்றிருக்கார். தக்கலை படம் வெற்றி பெறலை, தன்னுடைய முடிவில் அவர் வெற்றி பெற்றிருக்கார். கர்நாடக அரசு கன்னட அமைப்புன்னு சொல்லிக்கிட்டு ரவுடிசம் பண்ணக்கூடிய வாட்டல் ராஜன் போன்ற விலைமாது மகன்களுக்கு இது ஒரு செருப்படி தீர்ப்புன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுங்க விடிப்பெறுவது முத்துப்பிரகாஷ். பாய்ப்பேன்.